சில காயங்கள் காலம் கடந்தாலும் ஆறவே ஆறாது. சில கணக்குகள் பல வருஷங்கள் ஆனாலும் தீர்க்கப்படணும். இது அப்படிப்பட்ட ஒரு கதை. கிட்டத்தட்ட 20 வருஷ காத்திருப்புக்குப் பிறகு ஒரு நாட்டுக்கே ஏற்பட்ட அவமானத்துக்கு பழி தீர்த்த கதை. இந்தியாவின் உளவு அமைப்பான ரா பாகிஸ்தானுக்குள்ளேயே நுழைந்து நடத்திய ஒரு அதிபயங்கர ரகசிய வேட்டை. வாங்க, ஆபரேஷன் மகாகால்ல என்ன நடந்ததுன்னு அணுவணுவா பார்க்கலாம். இந்த கதைக்கு ஆரம்ப புள்ளி 1999 வருஷம். இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் IC-814 தீவிரவாதிகளால கடத்தப்படுது. அந்த விமானத்துல இருந்த நூற்றுக்கணக்கான பயணிகள் உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ அந்த தீவிரவாதிகள்ல ஒருத்தன் ஜுஹூர் மிஸ்த்ரி ஒரு கொடூரமான காரியத்தை செஞ்சான். அவரு பேரு ரூபன் கத்யால். ஒரு அப்பாவி பயணி அவரோட கழுத்தை எந்தவித இரக்கமும் இல்லாம அறுத்து கொன்னான். யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு செயல், அந்த ஒரு கொடூரம் ஜுஹூர் மிஸ்த்ரிய இந்தியா தேடும் குற்றவாளிகள் பட்டியல்ல முதலிடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துச்சு. அன்றிலிருந்து அவனோட பேர் இந்திய உளவுத்துறையின் டைரியில செந்நிறத்துல குறிக்கப்பட்டது. வருஷங்கள் ஊடுச்சு. 10, 15, 20 வருஷங்கள். ஆனா அந்த ரத்தக்கரை மட்டும் அழியவே இல்ல. இந்தியா அமைதியா இருந்தது, ஆனா மறக்கல. இறுதியா அந்த கணக்கை தீர்க்க வேண்டிய நேரம் வந்துச்சு. இந்தியாவின் உளவு அமைப்பான ரா அந்த பழைய காயத்துக்கு மருந்து போட முடிவு செஞ்சது. ஆனா இது வெறும் குற்றவாளிய பிடிக்கிற ஆபரேஷன் மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. இது ஒரு செய்தி. இந்தியாவோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குன்னு எதிரிகளுக்கு சொல்ற ஒரு செய்தி. இது தேசத்தோட கௌரவத்தை நிலைநாட்டுற ஒரு பழிவாங்கல். சரி, இப்ப நாம ஆபரேஷனோட முதல் கட்டத்துக்குள்ள போறோம். ஊடுருவல். அதாவது பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சு அவனை கண்டுபிடிக்கணும். யோசிச்சு பாருங்க, பாகிஸ்தானோட மிகப்பெரிய நகரங்கள்ல ஒன்னு கராச்சி. பல மில்லியன் மக்கள் வாழ்ற ஒரு இடம். அங்க ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி தன்னோட அடையாளத்தை மாத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தனை தேடி கண்டுபிடிக்கிறது சும்மா இல்ல. அது வைக்கோல் போர்ல ஊசிய தேடுறதை விட கஷ்டம். இதுதான் ராவுக்கு முன்னாடி இருந்த முதல், அதே சமயம் மிக மிக கடினமான சவால். பல மாத தேடுதலுக்கு பிறகு ராவுக்கு ஒரு துப்பு கிடைக்குது. சொஹூர் மிஸ்த்ரி. இப்ப அவன் சாஹித் அகுந்த். அவனோட புதிய அடையாளம் இதுதான். பாகிஸ்தான்ல கராச்சியில ஒரு ஃபர்னிச்சர் கடை முதலாளியா ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவனுக்கு பாகிஸ்தானோட உளவு அமைப்பான ISIயோட பாதுகாப்பு எதுவும் இல்ல. ஒருவேளை அவங்களே அவனை மறந்துட்டாங்க போல. அவன் ரொம்ப பாதுகாப்பா இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா ஒவ்வொரு கோட்டைக்கும் ஒரு பலவீனமான இடம் இருக்கும் இல்லையா? அவனோட வாழ்க்கையிலயும் ஒரு பெரிய ஓட்டை இருந்துச்சு. ஒரு ரகசிய காதல். ஆமாம், இந்த ஒரு பலவீனம்தான் இந்த முழு ஆபரேஷனுக்கும் கதவை திறந்துவிட போற ஒரு சாவி. சரி, இப்போ ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த சாஹித் அகுந்து தான் நிஜமாவே சஹூர் மிஸ்த்ரியா? ஒரு சின்ன தவறு நடந்தா கூட மொத்த ஆபரேஷனும் வீணாயிடும். தப்பான ஆளை தாக்கக்கூடாது. அதனால முதல் படி அடையாளத்தை 100% உறுதி செய்யணும். இதுக்கு பாசிட்டிவ் ஐடென்டிஃபிகேஷன்னு சொல்வாங்க. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு வேலை. இந்த வேலைக்காகத்தான் ஏஜென்ட் மல்லிகா களத்துல இறங்குறாங்க. ஒரு சாதாரண வாடிக்கையாளர் மாதிரி வேஷம் போட்டு அவனோட கடைக்குள்ள போறாங்க. அவங்களோட ஒரே குறிக்கோள் மறுக்கவே முடியாத ஒரு ஆதாரம். அது ஒரு தெளிவான புகைப்படமா இருக்கலாம், இல்லனா அவனோட கைரேகையா இருக்கலாம். எப்படியாவது அவன்தான் மிஸ்த்ரின்னு நிரூபிக்கணும். மல்லிகா கடைக்குள்ள தன்னோட வேலைய பார்க்க வெளியில ஏஜென்ட் இம்ரான் மிஸ்த்ரியோட ஒவ்வொரு அசைவையும் கண்காணிச்சிட்டு இருக்காரு. காலையில வீட்ல இருந்து கடைக்கு போறான், சாயங்காலம் கடையில இருந்து வீட்டுக்கு வரான். எல்லாம் ரொம்ப சாதாரணமா போயிட்டு இருக்கு. ஆனா இம்ரானுக்கு ஒண்ணு மட்டும் உறுத்துது. மிஸ்த்ரி தினமும் மதியம் கரெக்டா ஒரு மதரசாவுக்கு போறான். ஒரு தீவிரவாதி திடீர்னு இவ்ளோ பக்தியா மாறினானா? இல்ல, அது தொழுகைக்காக இல்ல. இம்ரான் இன்னும் கொஞ்சம் ஆழமா விசாரிச்சப்போதான் அந்த அதிர்ச்சியான உண்மை தெரிய வருது. அவன் இங்க போறது ஒரு பெண்ணை ரகசியமா சந்திக்கிறதுக்கு. இந்த ஒரு சின்ன துப்பு, இதுதான் இந்த ஆபரேஷனோட திசையையே மாத்த போற திருப்புமுனை. அந்த பெண், அவ பேரு முனிபா. அவளோட கதை இன்னும் சோகமானது. வெறும் 22 வயசு பொண்ணு. ஆனா அவளோட கணவர் 72 வயசு மதகுரு. அந்த வாழ்க்கையிலேருந்து தப்பிக்க அவளுக்கு கிடைச்ச ஒரு வழிதான் மிஸ்ட்ரியோட ரகசிய உறவு. பாவம், அவளுக்கு தெரியாது அவளோட இந்த ரகசிய வாழ்க்கை இந்திய உளவுத்துறைக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி கிடைக்க போகுதுன்னு. ராவுக்கு அவ ஒரு ஆசட்டா மாறுறா. அதாவது ஒரு துருப்புச்சீட்டு. இனிமேல் இந்த ஆபரேஷனோட மொத்த திட்டமும் இந்த முனிபாவை மையமா வச்சுதான் பின்னப்பட போகுது. ஓகே, இப்போ நாம ஆபரேஷனோட அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். பகுதி 2, கணக்கு தீர்க்கும் நாள். இலக்கு யாருன்னு உறுதியா தெரிஞ்சிருச்சு. அவனோட பலவீனம் என்னன்னும் நம்ம கைக்கு வந்துருச்சு. இனிமே காத்துட்டு இருக்க நேரம் இல்ல. அடுத்தது அதிரடிதான். தாக்குதலுக்கான திட்டத்தை தீட்டி அதை செயல்படுத்த வேண்டிய நேரம். பாகிஸ்தானுக்குள்ள, அதுவும் கராச்சி மாதிரி ஒரு நகரத்துல இந்திய ஏஜென்ட்கள் நேரடியா தாக்குதல் நடத்துறது கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமம். மாட்டிக்கிட்டா என்ன ஆகுன்னு சொல்லவே தேவையில்ல. அதனால ராவுக்கு அந்த ஊரை சேர்ந்த ஆட்களோட உதவி தேவைப்பட்டுச்சு.
அப்போதான் அவங்களோட பழைய ஃபைல்கள்ல இருந்து ஒரு பேரு தூசி தட்டி எடுக்கப்பட்டுச்சு. ஷக்கீல் கமாண்டோ, கராச்சியோட இருண்ட உலகத்தை ஆண்டுட்டு இருந்த ஒரு தாதா. லியாரி பகுதியோட கிங் அவன். ராவோட ஒரு பழைய தொடர்பு. அவனை மறுபடியும் ஆக்டிவேட் செய்றாங்க. ஷக்கீல் இந்த வேலைக்கு சும்மா ஒத்துக்கல. அவனோட நிபந்தனை ரொம்ப நேரடியாவும் தெளிவாவும் இருந்துச்சு. மொத்தம் 50 லட்சம், 25 லட்சம் வேலைக்கு முன்னாடி மீதி 25 வேலை முடிஞ்சதும். இது கராச்சி. இங்கே 5000 ரூபாய்க்கு சாதாரண பசங்க கிடைப்பாங்க. ஆனா இந்த மாதிரி வேலைக்கு தொழில்முறை ஆட்கள் வேணும்னா அதுக்கு வேலை அதிகம் சொல்றான். இந்த ஒரு வரியிலேயே தெரியுது அவன் எவ்ளோ கராரான ஆள்னு. அவனுக்கு வேலையோட ஆபத்தும் தெரியும், அவனோட மதிப்பும் தெரியும். இப்போ திட்டம் தயார். பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியலாம். ஆனா ஒவ்வொரு படியும் கத்தி மேல நடக்கிற மாதிரி. முதல் படி, முனிபாவ இந்த திட்டத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். 2வது, அவங்க 2 பேரும் சந்திக்கிறப்போ முனிபா மிஸ்திரியோட டீல மயக்க மருந்த கலக்கணும். 3வது, அந்த மருந்து வேலை செஞ்சு அவன் தள்ளாடிக்கிட்டே மதரசாவில இருந்து வெளியே வரணும். 4வது, அவன் வெளியே வந்ததும் காத்திருக்கிற ஷக்கீலோட ஆட்கள் வேலைய முடிக்கணும். இந்த 4 படிகள்ல ஒன்னு தப்புனாலும் அவ்வளவுதான். மொத்த ஆபரேஷனோட வெற்றியும் தோல்வியும் அந்த ஒரு பொண்ணு முனிபாவோட கையில தான் இருந்துச்சு. எல்லாமே தயார். இப்ப தாக்குதலுக்கான நாள் குறிக்கப்படுது. மார்ச் 22, 2022. அன்னிக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை. எதுக்கு செவ்வாய்க்கிழமை? இந்த ஆபரேஷனை வழிநடத்தின களத்தலைவர் ஏஜென்ட் சலீம் ஒரு தீவிர அனுமன் பக்தர். அவருக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். அதனால தன்னோட நம்பிக்கைக்காக அந்த நாளை தேர்ந்தெடுத்தார். இது தொழில்முறை வேட்டைக்கு நடுவுல ஒரு தனிப்பட்ட நம்பிக்கையின் அம்சம். ஏப்போ அந்த நாள் வந்தாச்சு. எல்லாருடைய இதயமும் வேகமா துடிச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுக மாதிரி போகுது. மதியம் 1 மணி, மிஸ்ட்ரி கடைய விட்டு கிளம்புறான். 1:40 அவன் மதரசாக்குள்ள நுழைறான். கவுண்ட் டவுன் ஆரம்பிக்குது. 3:30 முனிபா மயக்க மருந்து கலந்த டீ அவனுக்கு குடுக்கறான். இப்போ எல்லாம் அவ கையில தான். 3:45 கதவு திறக்குது. மிஸ்ட்ரி தள்ளாடிக்கிட்டே வெளியே வரான். ஆம், திட்டம் பலிச்சிடுச்சு. வெறியில மறைஞ்சிருந்த ஏஜென்ட்கள் அவனை பார்த்ததும் ஒரு நிமிஷம் மூச்சே நின்னுடுச்சு. அவன் கால்கள் தள்ளாடுது. பார்வை நிலை குத்தி இல்ல, மறந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இத்தனை நாள் உழைப்பு, இத்தனை நாள் காத்திருப்பு வீண் போகல. திட்டம் கச்சிதமா வேலை செஞ்சிருக்கு. இலக்கு வலையில சிக்கிடுச்சு. மிஸ்திரி வெளியே வந்ததை உறுதி செஞ்சதும் ஷக்கீல் கமாண்டோவோட குரல் வாக்கி டாக்கில ஒலிக்குது. ஒரு சங்கேத வார்த்தை. அதுவும் என்ன வார்த்தை தெரியுமா? குபூல் ஹே, குபூல் ஹே, குபூல் ஹே. இஸ்லாமிய திருமணங்கள்ல சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு சம்மதம்னு அர்த்தம். ஒரு மரணத்துக்கு சம்மதம் சொல்றதுக்கு இந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இறுதி அனுமதி கொடுக்கப்பட்டுடுச்சு. இனிமே பின் வாங்க முடியாது. அந்த சங்கேத வார்த்தை கேட்ட அடுத்த சில கணங்கள்ல அந்த தெருவே துப்பாக்கி சத்தத்தால அதிர்ந்தது. டஜன் கணக்கான 45 கேலிபர் தோட்டாக்கள் சஹூர் மிஸ்ட்ரியோட உடல சல்லடையாக்கிச்சு. 20 வருஷ தேடல், 20 வருஷ கோபம் எல்லாம் அந்த சில நொடிகள்ல கராச்சியோட ஒரு சாதாரண தெருவுல ரத்தத்துல முடிவுக்கு வந்தது. சரி, இப்போ ஆபரேஷனோட கடைசி கட்டம், பகுதி 3, தப்பித்தலும் தியாகமும். வேட்டை முடிஞ்சிருச்சு, பழி தீர்க்கப்பட்டுருச்சு. ஆனா கதை இன்னும் முடியல. ஏன்னா இப்போ வேட்டைக்காரங்களே வேட்டையாடப்பட போறாங்க. சொல்லப்போனா ஆபரேஷனை விடவும் ஆபத்தான ஒரு கட்டம் இப்பதான் ஆரம்பிக்குது. எதிரியோட நாட்டுல இருந்து உயிரோட தப்பிச்சு வர்றது. வெற்றியை கொண்டாட அவங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட நேரம் கிடைக்கல. ஷக்கீல் கிட்ட இருந்து ஒரு அவசர ஃபோன் கால் வருது. அவன் சொல்றான், ISIக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. எல்லா இடத்துலயும் உங்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு இருக்கிறது வெறும் 3 மணி நேரம்தான். அதுக்குள்ள கராச்சியை விட்டு வெளியேறுங்க. நினைச்சு பாருங்க, கராச்சி நகரம் முழுவதும் அவங்களுக்காக வலை விரிக்கப்பட்டிருக்கு. 3 மணி நேரம். அதுக்குள்ள அவங்க தப்பிக்கணும். இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. அவங்க தப்பிக்கிறதுக்காக தயார் செஞ்ச திட்டமெல்லாம் இப்போ உபயோகம் இல்லாம போயிடுச்சு. எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கு. மொத்த டீமும் பாகிஸ்தான்ல மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்? ஒருத்தர் கூட உயிரோட திரும்ப முடியாதே. இப்போ என்ன பண்ணுவாங்க? எப்படி அவங்க தப்பிக்க போறாங்க? அந்த நேரத்துல தான் ஏஜென்ட் இம்ரான் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அது ஒரு வீரமான முடிவு, ஒரு தியாகம். அவரோட நண்பன் இந்த ஆபரேஷனோட தலைவர் சலீமோட குடும்பம் கராச்சியில தான் இருக்கு. அவங்க மாட்டிக்க கூடாது. அதனால மொத்த டீமையும் காப்பாத்துறதுக்காக இம்ரான் தன்னை ஒரு திசை திருப்பியாக பயன்படுத்திக்க முடிவு செய்றார். அதாவது அவர் மட்டும் பின்தாங்கி ஐஎஸ்ஐயோட கவனத்தை தன் பக்கம் திருப்பி மத்தவங்க தப்பிச்சு போறதுக்கு விலை மதிக்க முடியாத சில மணி நேரங்களை சம்பாரிச்சு கொடுக்க போறார். அவருக்கு தெரியும் இது ஒரு தற்கொலை முயற்சிதான்னு. தன்னோட சாவு நிச்சயம் தெரிஞ்சும் இம்ரான் சலீம் கிட்ட ஒரு கடைசி கோரிக்கையை வைக்கிறார். ரொம்ப உருக்கமான ஒரு கோரிக்கை. அவரு சொல்றாரு,
அயோத்தியில ராமர் கோவில் கட்டினதுக்கு அப்புறம் எப்படியாவது ஒரு வீசா எடுத்து என் அம்மா ஒரு தடவையாவது அங்க கூட்டிட்டு போ. அது அவங்களோட பல வருஷ கனவு. ஒரு ஏஜெண்டோட கடமைக்கு நடுவுல ஒரு மகனோட பாசம். இந்த ஒரு வரி இம்ரானோட தியாகத்தை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகுது. ஆபரேஷன் மகாகால் ஒரு மிகப்பெரிய வெற்றி. 20 வருஷ கணக்கு நேர் செய்யப்பட்டது. ஆனா என்ன விலையில? ஒரு வீரனோட உயிர் தியாகத்துல. இது நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி எழுப்புது. பழிவாங்கலோட உண்மையான விலை என்ன? ஒரு தேசத்தோட கௌரவத்துக்காக ஒரு தனி மனிதனோட உயிர் விலையா கொடுக்கப்படலாமா? கண்ணுக்கு கண் என்பது ஒரு தீர்வா, இல்ல இது ஒரு முடிவே இல்லாத இழப்புகளோட ஆரம்பமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?